நாம இந்த சேனல்ல தினசரி தமிழ் சினிமால இருந்து புது புது அப்டேட்டுகளை பார்த்துட்டு இருக்கோம். அதே போலதான் இன்னைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோக்களுடைய படங்கள்ல இருந்து பல அப்டேட்டுகள் வந்திருக்கு. அதை தான் நாம அடுத்தடுத்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். நாம ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கலான் படத்தினுடைய அப்டேட் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த பிளான்ல சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால அந்த ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷனும் வருது. அதுக்காக பாத்தீங்கன்னா படத்தினுடைய ரிலீஸை தள்ளி போட்டு இருக்காங்க. ஏப்ரல் மே இந்த 2 மந்த்துமே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பிஸியில இருக்குன்றதுனால பாத்தீங்கன்னா இந்த படத்தை இந்த 2 மந்த்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததான் நாம பார்க்க போற மூவி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அமரன் படத்தினுடைய அப்டேட் தான். இப்ப கூட ரீசெண்டா டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்கே அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு 3 டிஃப்ரெண்டான லுக்ல நடிக்கிறாரு. அதுல ஒரு லுக் பாத்தீங்கன்னா ஆர்மியோட லுக் தான். அது டீசர்லயும் காமிச்சிருப்பாங்க. மீதி 2 லுக் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்டா வரக்கூடிய லுக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேன்ல ஒரு லுக் பண்றாரு. அதாவது சாய் பல்லவி கூட பேரா அந்த ஒரு லுக் இருக்க போகுது. அடுத்ததான் 3ஆவதா வரக்கூடிய ஒரு லுக் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல தெரிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எஸ்கேவை இது வரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு லுக்கா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த லுக் எந்த மாதிரி இருக்குன்னு கெஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அமரன் படத்தினுடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. அதையுமே சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போற மூவி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கங்குவா படத்தினுடைய மூவி அப்டேட் தான். இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ டப்பிங் ப்ராசஸ்ல இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 10 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுறதுனாலே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு டப்பிங் மட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா போயிட்டு இருக்கு. இந்த படம் 10 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இந்த படம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஓடிடில இந்த படம் பாத்தீங்கன்னா 38 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அமேசான் பிரைம் தான் கங்குவா படத்தினுடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. சூர்யா ஆல்ரெடி கங்குவாவுடைய ஃபுல் மூவியை பார்த்துட்டாரு. பார்த்தது மட்டும் இல்லாம படத்தினுடைய டீமை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சூர்யா அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காராம். கங்குவா கண்டிப்பா 2024 சூர்யா அவர்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இருக்கும். அடுத்ததான் நாம பார்க்க போற அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய எல்சியூ அப்டேட் தான். எல்சியூக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் நஞ்சம் எதிர்பார்ப்பே இல்லை, பயங்கர லெவல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. லோகேஷ் பாத்தீங்கன்னா எல்சியூவை இன்ட்ரோ பண்ற மாதிரியான ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று எடுத்து வச்சிருக்காராம். அதை பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ஷார்ட் பிலிம்ல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் மரியான், நரேன், அர்ஜுன் தாஸ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த ஷார்ட் பிலிமுக்கு அப்புறம் கைதி 2, ரோலெக்ஸ், விக்ரம் 2, லியோ 2ன்னு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். சீக்கிரமாவே இந்த ஒரு ஷார்ட் பிலிம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த ஷார்ட் பிலிமுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எல்சியூ ஃபேனா இருந்தா அதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததான் நாம பார்க்க போற மூவி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா D50 மூவி அப்டேட் தான். இன்னைக்கு 6 மணிக்கு இந்த படத்தினுடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க டைட்டில் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ராயன் என்ற டைட்டில் மோஸ்ட்லி இருக்கலாம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா டைட்டிலோட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. D50 மூவி பாத்தீங்கன்னா தனுஷ் அவருடைய டைரக்ஷன்லயே உருவாக்க போறாங்க. அதனாலேயே இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தனுஷ், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா நித்யா மேனன், S.J. சூர்யா, சுந்தீப் கிருஷ்ணன், அப்பர்ணா பாலமுரளி, அடுத்ததா காளிதாஸ் ஜெயராம், அனிகா சுரேந்திரன், செல்வராகவன், வரலட்சுமி சரத்குமார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வேற யாரும் இல்ல, A.R. ரஹ்மான் தான். படத்தினுடைய ஸ்டோரி என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் மூவியா தான் இந்த ஒரு படம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா நார்த் சென்னையை பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க. கண்டிப்பா D50 மூவி பாத்தீங்கன்னா புதுப்பேட்டைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேங்ஸ்டர் படமா தனுஷ் அவர்களுக்கு அமையும். புதுப்பேட்டை, வடசென்னை இந்த மூவி லிஸ்ட்ல D50 கண்டிப்பா இருக்கும்னு நாம நம்பலாம். அடுத்ததான் நாம பார்க்க போற மூவி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்தினுடைய அப்டேட் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் டுவல் ரோல் பண்றாரு. அதுல ஒரு ரோல் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட்ல இருக்க போது. வெங்கட் பிரபுனாலே சின்னதா ஹீரோக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுப்பாரு. அது எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட்டும் ஆகும். அதே மாதிரி தான் இந்த கோட் படத்திலையும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ரோல்ல நெகட்டிவ் ஷேட் இருக்க போது. அது மட்டும் இல்லாம டாப் சினிமாட்டோகிராஃபர் மணிகண்டனுடைய டாக்டரும் இந்த கோட் படத்துல ஒரு ரோல் பண்றாங்க.
அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா அபியுக்தா. ஒரு 16 வயசு ரோலில் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்களுடைய ரோல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பரதநாட்டியம் டான்ஸராக பண்ணியிருக்காங்க. கோட் படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்லலாம் முடிச்சிடுவாங்க. இன்னைக்கு இந்த அப்டேட் போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் பல புது புது அப்டேட்டுகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாம நாளைக்கு மீட் பண்ணலாம்.